தளபதியோட கில்லி படம் 20 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகி சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இந்த படத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தரணி டைரக்ஷன்ல 2004ல தளபதியோட நடிப்புல கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு. கபடி விளையாட்டை மையமா வச்சு காதல், சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி அப்படின்ட்டு எல்லாமே கலந்த கலவையா இந்த படம் ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே தனித்துவமா தெரிஞ்சாங்க. அது சின்ன கேரக்டரா இருந்தாலும் சரி மக்கள் மனசுல நின்னுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் 2004ல அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே 50 கோடி ரூபாய் வசூல் பண்ணி சாதனை படைச்சது. அது மட்டும் இல்லாம 200 நாட்களையும் கடந்து இந்த படம் திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடுச்சு. இந்த நிலைமையில இந்த கில்லி படத்தை கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ யாருமே எதிர்பார்க்காத விதமா இந்த ரீரிலீஸ் கில்லி படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த நிலைமையில இந்த படத்துல தளபதிக்கு ஜோடியா திரிசாக்கு பதிலா முதல்ல இந்த படத்துல ஹீரோயினியா யாரு நடிக்கிறதா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு. டைரக்டர் தரணி பாத்தீங்கன்னா திரிஷாவை கமிட் பண்றதுக்கு முன்னாடி அப்போ ட்ரெண்டிங் நடிகையா இருந்த கிரண் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. ஆனா அந்த சமயத்துல நடிகை கிரணுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்ததுனால கில்லி படத்துக்கு அவங்களால கால் சீட் கொடுக்க முடியாம போயிருக்கு. இப்போ ஃபீல் பண்ணி நடிகை கிரண் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம், திரிஷாக்கு முன்னாடி நான் தான் கில்லி படத்துல நடிக்க வேண்டியது, ஆனா வாய்ப்பு கை நழுவி போயிருச்சு அப்படின்ட்டு. ஓகே நண்பா, இன்னமும் கில்லி படத்தை தியேட்டர்ல பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிட்டு பாருங்க. தளபதியை பிடிக்காதவங்க கூட இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா கொண்டாடுவாங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.